ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடி கொச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் 1986ஆம் ஆண்டு நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒன்று இல்லைங்க, ரெண்டு இல்லைங்க, மொத்தம் பார்த்திங்கன்னா 11 படங்கள் இந்த வருஷத்தில் நடிச்சிருக்காப்புல. அது என்னென்ன படங்கள், எந்த மாதிரி கேரக்டரில் நம்ம விஜயகாந்த் நடிச்சிருக்கிறாப்புல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விஜயகாந்த் 1986ஆம் ஆண்டு தன்னுடைய 34வது வயசில் ஃபஸ்ட்டு படமாக பார்த்தீங்கன்னா கருவாயன் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக நளினி நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம விஜயகாந்த் கூட நம்ம அருணாவும் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து கருவாயன் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை டாக்டர் ராமநாராயணன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. அதே வருஷம் ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தலாம். 1986ஆம் ஆண்டு தன்னுடைய 34வது வயசில் அம்மன் கோயில் கிழக்காலே அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக வந்து ராதா நடிச்சிருக்காப்புல. இதில் சின்னமணி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம விஜயகாந்த் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை சுந்தரராஜன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து மூணாவது படத்தை பற்றி பார்த்தலாம். மூணாவது படம் 1986ஆம் ஆண்டு தன்னுடைய 34வது வயசில் நம்பினார் கெடுவதில்லை அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக வந்து ஜெயஸ்ரீ கதாநாயகி நடிச்சிருக்காப்புல. சுதா சந்திரன் வந்து கூட சேர்ந்து நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து முரளி அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை டாக்டர் கே சங்கர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. நாலாவது படத்தை பற்றி பார்த்தாலும் நாலாவது படம் 1986ஆம் ஆண்டு தன்னுடைய 34வது வயசில் மனக்கணக்கு அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக வந்து ராதா நடிச்சிருக்காப்புல, அம்பிகா நடிச்சிருக்காப்புல. இதில் பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்த் வந்து ராமனு அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை டாக்டர் ஆர்சி சக்தி தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. அதுக்கடுத்து அஞ்சாவது படத்தை பற்றி பார்த்தலாம். அஞ்சாவது படம் அதே வருஷம் 1986ஆம் ஆண்டு தன்னுடைய 34வது வயசில் எனக்கு நானே நீதிபதி அப்படிங்கிற படத்தாங்க. இதில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக நம்ம ஜீவிதா நடிச்சிருக்காப்புல, லக்ஷ்மி நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம விஜயகாந்த் வந்து விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை எஸ்ஏ சந்திரசேகர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. அதுக்கடுத்து ஆறாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ஆறாவது படம் 1986ஆம் ஆண்டு தன்னுடைய 34வது வயசில் வசந்தராகம் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக வந்து சுதா சந்திரன் வந்து கதாநாயகி நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம விஜயகாந்த் வந்து விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை டாக்டர் எஸ்ஏ சந்திரசேகர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் 1986ஆம் ஆண்டு 11 படங்கள் நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம பார்ட் 1 6 படங்களை பற்றி பார்த்தாச்சு. நாளைக்கு 7லேருந்து 11 படத்தோட பார்க்கலாங்க. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் செம சூப்பராக நடிச்சிருக்காப்புல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடி கொச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.